ஓ பன்னீர்செல்வம் ஓர் இந்திய அரசியல்வாதியும் தமிழகத்தின் முதலமைச்சராகவும் இரண்டாவது துணை முதலமைச்சராகவும் பொறுப்பில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் 3 முறை தமிழகத்தின் தற்காலிக முதலமைச்சராகவும் ஒரு முறை தமிழக துணை முதலமைச்சராகவும் பொறுப்பு வகித்துள்ள ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கின் மறு விசாரணைக்கு தடை நீட்டிப்பு செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்து விரிவாக பார்க்கலாம். 2001ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரியகுளம் தொகுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து 5வது முறையாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு பணியாற்றி வருகிறார். 2017ஆம் ஆண்டு ஓ பன்னீர்செல்வம் அணி தமிழகத்தின் துணை முதல்வராகவும் அதிமுக கட்சியின் ஒருங்கிணைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டு 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை சந்தித்ததை அடுத்து அதிமுக இபிஎஸ் அணிக்கும் அதிமுக ஓபிஎஸ் அணிக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து மோதலால் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் நிறைவேற்றி முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் துணை ஒருங்கிணைப்பாளர் ஆர் வைத்தியலிங்கம், PH மனோஜ் பாண்டியன் மற்றும் JCT பிரபாகர் ஆகியோரை அவர்கள் வகித்த பதவிகளில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் அதிமுகவுக்கு விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி நீக்கப்பட்டதை அடுத்து ஓபிஎஸ் அணி அதிமுகவாக தனித்து செயல்பட்டு வருகிறது. இதனிடையே தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் கடந்த 2001 முதல் 2006ஆம் ஆண்டுகளில் தமிழக வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் தனது பதவி காலத்தில் வருமானத்துக்கு அதிகமாக ரூபாய் 1,77,00,000 அளவுக்கு சொத்துக்கள் குவித்ததாக 2006ஆம் ஆண்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை திரும்ப பெற அனுமதித்தும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவித்தும் சிவகங்கை நீதிமன்றம் கடந்த 2012ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததுடன் மறு விசாரணை செய்யவும் உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தது. இதனிடையே இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் MM சுந்தரேஷ், ராஜேஷ் பிந்தல் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மறு விசாரணை மீதான இடைக்கால தடையை நீட்டித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் இந்த வழக்கை வேறு அமர்வு விசாரிக்கும் என்றும் தெரிவித்து உள்ளனர். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுக பொதுச் செயலராக இருந்த சசிகலாவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் சசிகலா அதிமுக அணி ஓபிஎஸ் அதிமுக அணியாக பிரிந்து செயல்பட்டது. சசிகலாவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அணி பிரிந்தது. பின்னர் ஓபிஎஸ் அதிமுக அணியும் இபிஎஸ் அதிமுக அணியும் ஒன்றாக இணைந்து 2017ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை தமிழகத்தில் ஆட்சி செய்தனர். 2021ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவி ஆட்சி இழந்த நிலையில் இபிஎஸ் அதிமுக அணியும் ஓபிஎஸ் அதிமுக அணி பாஜகவிற்கு சாதகமாக செயல்பட்டு வருவதால் ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கின் மறு விசாரணைக்கு தடை நீட்டிப்பு செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள தீர்ப்பில் மத்திய பாஜகவின் தலையீடு இருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதனிடையே 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இபிஎஸ் அதிமுக அணி, ஓபிஎஸ் அதிமுக அணி, டிடிவி தினகரன் தலைமையில் செயல்படும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி, VK சசிகலா தலைமையிலான அதிமுக ஆதரவாளர்கள் என அனைத்து அதிமுக அணிகளும் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்திக்க உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். இது குறித்து சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், பிரிந்துள்ள அனைத்து அதிமுக சக்திகளும் ஒன்றாக இணைந்தால் மட்டுமே அதிமுக தொடர்ந்து சந்தித்து வரும் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைத்து 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி கைப்பற்ற முடியும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒற்றை தலைமை அதிமுகவால் எப்பொழுதும் எந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியாது என திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும்
என்றும் மதுபோதை வெள்ளத்திற்கும் ஊழல் புயலுக்கும் நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ள கருத்தையும் குறிப்பிட்டுள்ளார். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.